தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவோம். நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. நமக்கு எண்ணெய் சூடானோன்னு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கட் பண்ண வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே 2 தக்காளி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 பிஞ்ச் மஞ்சள் பொடி நல்லா மசிஞ்சு வர, 1/2 கப் அளவுக்கு பட்டாணி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர். ஈரப்பதம் கொஞ்சம் போகட்டும். இதுல உருளைக்கிழங்கு பிடிக்கும்னா ஒரு சின்ன உருளைக்கிழங்கு இந்த டைம்ல கட் பண்ணி போட்டு வேக வைக்கலாம். நல்லாவே எல்லாமே வெந்துச்சு. கழுகி ஊற வச்ச பொரி நல்லா கலந்துருங்க. ரொம்ப குயிக்கா பண்ற ஒரு ரெசிபி. இவ்வளவுதான் டைம் எடுக்கும். அது டெய்லி தோசை, இட்லி ஒரே போரிங்கா இருக்கும். டிஃப்ரெண்டா ஒரு நாள் இதே மாதிரி பண்ணி கொடுங்க. ஃபைனலா நறுக்குன கொத்தமல்லி. நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் பொரி மசால் ரெடி ஆயிடுச்சு.